ஹாய்ங்க, வெல்கம் டு விஜி டெய்லி வைப். இன்றைக்கி என்ன மார்னிங் செஞ்சுருக்கேன், என்ன மத்தியானம் செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மண்டே, சண்டே வந்து விலாக்ஸ் எடுக்க முடியலைங்க. குட்டி பாப்பா வீட்டில் இருந்தனால அவங்களுக்கு செஞ்சது டைம் போனதே தெரியல, எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. அதனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், எப்படி செஞ்சுருக்கேன், என் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். என்னென்னா ராகி சேமியாவும் அப்புறம் வந்து அரிசியும் பருப்பு சாதம் தாங்க என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நான் ராகி சேமியா எப்படி செய்வேன், என்னென்ன டிப்ஸு சொல்கிறேன்னு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேவல் நான் எப்போ பேசுகிறேனோ அப்போ தாங்க கூதே. நான் எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேனோ அப்போ தான் கற்றுன்னு கத்துறது. சரி, சண்டேயில் எல்லா பக்கம் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி எல்லா பக்கம் போய் பார்த்து அலைஞ்சதில் செம்ம டயர்டாகிட்டோங்க. சாட்டர்டே வந்து போத்தீஸ் பக்கமே போய் அங்கே போய் சேர்ந்துருச்சு. டைம் போய் ஃபுல்லாக போயிடுச்சு. சரி, லூலு போகலான்னு சொல்லி போய் பார்த்தோம், செம்ம கூட்டங்க. அதனால் சண்டேவு பாதி நாள் போயிடுச்சு. சரி, வந்து தான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு தான் போனேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மண்டேக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சண்டே லூலோவில் போயிடுச்சு, சாட்டர்டே போத்தீஸில் போயிடுச்சு. இதாங்க என்னோடய நியூ ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியா எடுத்துக்கணுங்க. இது வந்து கிலோ வந்து 80 rupees தான். டிகே மார்க்கெட்டில் தான் விற்கிறாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு வாஷில் கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு 10 minutes ஊற வச்சுக்கலாம். 10 minutes இல்லைன்னா 5 minutes கூட போதும். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு வெள்ளையாக, அதாவது கொஞ்சம் அமுத்துனா, அதே மாதிரி ரொம்ப அமுத்துனா இது பண்ணக்கூடாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நறுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கணுங்க. பயந்துக்காதீங்க, ஃபேஸ் கொஞ்சம் பக்கத்தில் காமிச்சிட்டேன், சாரி. எவ்வளோ வாட்டி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. ஓகேங்க. இப்போ என்ன, அரிசியும் பருப்பு சாதத்துக்கு வந்து தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப மெயின்டைனே பண்ண முடியலைங்க, ரொம்ப அடர்த்தியாகிடுச்சு முடி. அதனால தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு கடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ சீவம் கூட டைம் இல்லை. அதனால சரி அப்படியே எடுத்து குத்திட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. போனிடெயில் போடுற மாதிரி தான் நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக தலை காயணும்னு சொல்லி கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தேன். கிளிப் மட்டும் குத்திட்டேன். அவ்வளோதாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் இதெல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதான் வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருள். அதே மாதிரி இதுக்கு வந்து, அதாவது ராகி சேமியாவுக்கு வந்து வரமிளகா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து டக்குன்னு வேலையாகணுங்கிறதுக்காக. ஓகே, எல்லாம் அப்படியே நின்ன பக்கமே கட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி சிம்பிளாக தானே இருக்குது. அதனால் எல்லாமே நின்றுட்டே கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நின்றுட்டே கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து டிவி பார்த்துட்டே தான் வந்து கட் பண்ணுவேன். பெட்ரூம் போய் தான் ஒரு டிவி பார்த்துட்டே உட்காந்து கட் பண்ணுவேன். இப்போ வந்து சிம்பிளாக இருக்கிறனால சரி வீட்டிலே நின்றுட்டே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அரிசி பருப்பு ஊற வச்சாச்சு. அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இட்லி சட்டியில் வந்து ராகி சேமியா வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு எப்படின்னா பதம் எல்லாமே சொல்லியிருப்பேன், கவனித்து பாருங்கள். இது வந்து சேமியா பண்ணுறத விட கொஞ்சம் ஈஸி தாங்க இந்த மெத்தடு. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோவில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறது மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ரெகுலராக வீடியோ போட முடியுதுங்க. இந்த மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வீடியோ போட முடியுது. இந்த லீவ் விட்டாங்கன்னா மட்டும் வீடியோ போட முடிய மாட்டேங்குது. எப்படி தான் வீடியோ எடுக்கிறாங்களோ அப்படின்னு தெரியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணுங்க. இந்த 2026 ரெகுலர் வீடியோ போடணும், வேறு சான்ஸே கிடையாது. அப்புறம் நேற்று வந்து சண்டேங்க, நேற்று லூலுவில் 2 மணி வரைக்கும் ஆஃபர் விட்டுருந்தாங்க. இனி ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா செம்ம கூட்டம்.
ஐயோ! வேண்டாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எதுவுமே வாங்கலை. சரி நாளைக்கு மண்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் மார்னிங் போகலான்னு சொல்லி புறப்படுறதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்ருந்தேன். அவ்வளோக்கா ஆஃபர்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் கொஞ்சம் என்னென்ன போட்டிருக்காங்க, அப்புறம் லிக்விடெல்லாம் கொஞ்சம் வாங்கணுமா, அதனால் சரி லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் ஐட்டம்ஸ் வாங்க போகிறேங்க. அப்புறம் உங்கள் ஊரில் வந்து பொங்கல்லாம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறம் காப்பு கட்டுவீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா எல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் ஓகேங்க. இப்போ வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் கடலெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நெஞ்சு கரிச்சல் அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு. கொலஸ்ட்ராலும் அவ்வளோ இல்லை. நாங்கள் ரெகுலராக கடை வீதியில் வாங்குகிற கடையில் தான் வாங்குவோம். 5 லிட்ரு வாங்கி வச்சுக்குவேன், இல்லைன்னா 3 லிட்ரு வாங்கி வச்சுக்குவேன். 2 மாதத்துக்கு ஒரு டைம் வாங்கினா போதும் எங்களுக்கு. ஏன்னா நான் எல்லா ஆயில் வாங்கிடுவேன், ஒவ்வொரு லிட்ரு வாங்கிடுவேன். கடுகு போட்டாச்சுங்க. கடுகு நல்லா இதானோடனே சரி கோவக்காய் பொரியல் கொஞ்சம் செஞ்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். சரி டைம் இருந்தால் செஞ்சுக்கலாம், ஏன்னா அது கட் பண்ணி செய்கிறக்குள்ள டைம் ஆகிடும் அப்படின்ச்சு. சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, வெடித்து வந்துச்சு. அப்புறம் பின்னாடி என்னமோ நிழல் தெரியுதுன்னு பார்த்தா வர்ஷினி எந்திரிச்சு வந்துட்டா. சரி அவள் எந்திரிச்சு வரக்குள்ளே எல்லாமே கடகடன்னு செய்யலான்ட்டு இருந்தேன். பார்த்தா அவளும் எந்திரிச்சு வந்துட்டா. கருவேப்பிலை போட்டு வரமிளகா போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாங்க. பூண்டு மட்டும் தொளிச்சிட்டு, பூண்டு தோலோடு போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பூண்டு தோல் இல்லாமல் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் பச்சை பயிரும் வேணால் ஊற வச்சுக்கோங்க. பச்சை பயிறு ஊற வச்சு அதுவும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அரிசி பருப்பு சாதத்துக்கு. நான் பச்சை பயிறு போடுவேன். அப்புறம் வந்து சுண்டல் போடுவேங்க, அதுவும் போடுவேன். அதெல்லாம் ஊற வைக்கணுங்கிறதுக்காக போடலை. பச்சை பயிறு வந்து நம்ம அப்போவே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிரை போட்டு துவரம் பருப்பு பச்சை பயிறு போட்டு வேக வச்சுட்டு ஊற வச்சுட்டேங்க. அப்போ அதுக்குள்ளே வர்ஷினி எந்திரிச்சு வந்துட்டான். என்னமோ சாக்லேட் பண்ணணும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அந்த மோல்டு வாங்கியிருக்கேனா, ஆனால் நான் ஃப்ரீஸ் பண்ணும்போது வரமாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. சரி அவள் இல்லாதப்போ பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா அவள் இருக்கிறப்ப வந்து பண்ணு அந்த அவசரத்தில் சொன்னால் சொதப்பிட்டா அப்புறம் அதுக்கு அழுவாங்க மேடம். அதனால் அவள் இல்லாதப்போ தான் ரிலாக்ஸாக எதுனாலும் செஞ்சுக்கிறது. அப்புறம் செஞ்சுட்டா அது ரிலாக்ஸாக இது வந்துடுதுங்க. அப்படியே 3 மணிக்கு செஞ்சு ஆரம்பித்தா கரெக்டாக அவள் வரக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அதனால நான் அவள் இருக்கும்போது எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேங்க. ஒரே ஒரு டைம் கேக் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். அது நல்லா தான் வந்தது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் செஞ்சிட்ருந்தேன். அவளுக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் பிடிச்சிருச்சுங்க. அந்த சாக்லேட்டு கேக்கு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. முந்தா நேற்று என்னமோங்க 2 பனானா போட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருந்தேன். ஓகே தான். அந்த ஓவனில் செஞ்சால் தாங்க அந்த கேக் சாஃப்ட்னஸ் வருது. நம்ம குக்கரில் செஞ்சு பார்த்தா அது வரமாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணேன். அப்போ அதுக்காக தான் சரி ஓவன் ஒன்று வாங்கினோம். சரி பரவாயில்ல, அது இருந்துட்டு போட்டும். சரி ரொம்ப 8,000 10,000 போட்டு ரிப்பேரு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா மனசு கஷ்டமாகும். சரி இதே ஒரு 3,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம், ரிப்பேர்லாம் ஆயிடுச்சுன்னா. எனக்கு அப்படி தாங்க, என்னோடய மனசு அப்படி தான். அதிகமாக வாங்கலாம் தான், ஆனால் அது கொஞ்சம் உழைச்சா பரவாயில்லைங்க. திடீர்னு வந்து உழைக்காமல் போகுனா நம்மளுக்கு இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நான் மோஸ்ட்லி வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். ரொம்ப வந்து தேவைன்னா மட்டும்தான் அதிகமாக வாங்குவேன். ஏன்னா ரொம்ப பார்த்து தாங்க செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா டக்குன்னு ஏமாந்துடுறோங்க. அதுவும் நானுன்னா சுத்தம் ஏமாந்துடுறேன். பார்த்தீங்களா இந்த ஊறுகாய் டப்பா பாட்டில் கதை பார்த்தீங்களா, அதே தாங்க நான். நீங்களும் எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டக்குன்னு ஏமாந்துடுவேன். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணுவேன். 1000 ரூபா செலவுக்கு எடுத்துகிட்டு போனால் அதில் வந்து 1000 ரூபா கொண்டுட்டு தான் வருவேன். மோஸ்ட்லி செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா டக்குன்னு ஏமாந்துடுவேன். அதனால் தேவைன்னா நான் வாங்கிக்குவேங்க. அது எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு 2,000 ரூபா 5,000 ரூபானாலும் தேவைன்னா கண்டிப்பாக நான் வாங்கிக்குவேன். அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். இன்னும் ஏமாந்து போகிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப
என்ன சொல்கிறது, ரிலாக்ஸாக தாங்க இருப்பேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவள் எந்திரிச்சு அவளை தண்ணி காய வச்சு குளிக்க வச்சு ரெடி பண்ணி அனுப்பணுங்க. அதுக்குள்ளே எந்திரிச்சா சரி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீ பல்லு விளக்கி குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு பாப்பாவை ரெடி பண்ணணுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறந்தான் ஸ்கூலுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஏதாச்சும் ஊட்டி விட்டு அனுப்பணும். என்ன பண்ணுறதுங்க, நம்ம தான் வந்து எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னி குழந்தைக்கு கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் அவளே ரெடி ஆகிக்குவா. இப்போவே பார்த்திங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை அவளே எடுத்து வச்சுக்குவா, மேக்கப்லாம் அவளே பண்ணிக்குவா, தலையில் அவளே சீவிக்குவா. அவ்வளோதாங்க. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு, இல்லைன்னா அரிசி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதையும் வணக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அது 2 நாள் எல்லாமே ஒன்று தாங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 டம்ளர் விசில் விட வேண்டியதாங்க. என் குக்கரில் அப்படி தான். அதில் அரிசி போட்டாச்சுங்க. ஒரு 5 விசில் விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓவராலாக என்னோடய மார்னிங் ரொட்டீன் மார்னிங்காகவே முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, துணி துவைக்கணும், அப்புறம் வந்து பாத்திரம் கழுவணும், அப்புறம் துணி மடிக்கணும், வர்ஷினி வரக்குள்ளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணணும். பெட்டெல்லாம் அவளுக்கு நான் நீட்டாக போட்டு அவளை வரக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று அவளுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணும். இதுதாங்க அப்புறம் ரொட்டீனே. ட்ரைபாட் வாங்கலாம் தாங்க போனேன். ஆனால் வந்து ட்ரைபாட் எனக்கு வந்து ப்ளூடூத்தோடு இருந்தால் கொஞ்சம் இதாக பெட்டராக இருக்குன்னு சொல்லி தான் நான் அதை பார்த்துட்ருக்கேன். நல்ல ஒரு ட்ரைபாடாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் பிகினர், எனக்கு எதுவும் தெரியல. ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வாங்கிட்டுருக்கேன் ஒவ்வொன்றும். ட்ரைபாடு மட்டும் நான் எப்படி வாங்கலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அரிசி போட்டாச்சு. அது எவ்வளோ இது வேணுமோ அவ்வளோ வந்து இது பண்ணி எடுத்துக்கலாங்க. விசில் இப்போ விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2026 நீங்கள் வந்து என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நான் நினச்ச மாதிரியே என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்திருந்தது. லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். என்னோடய முடிக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.